ரோஹிணியை பற்றிய எல்லா உண்மையும் விஜயா கண்டுபிடிச்சு ரோஹிணியை கிளிகளின்னு கிழிச்சா யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். வீட்டில் இருக்க எல்லாரும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. விஜயா வீட்டில் தனியா இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பொருள் தேவைப்படுது. அவங்க ரூம்ல தேடி பார்க்கறாங்க. அங்க இல்ல. சரி, மனோஜ் கிட்ட எதுவும் கொடுத்துட்டனோ, அவன் ரூம்ல போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு விஜயா மனோஜோட ரூம்ல புரட்டி போட்டு தேடுறாங்க. ஆனா கிடைக்கவே இல்லை. ரோஹிணியோட பேக்ல தேடும் போது அங்க ஒரு பர்த் சர்டிபிகேட் இருக்கு. அதுல கிறிஷ்னு போட்டிருக்கு. என்ன இது, ரோஹிணியோட பேக்ல பர்த் சர்டிபிகேட்? சரி, எதுக்கு அது வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி விஜயா அதை கண்டுக்காம வச்சிடறாங்க. ரோஹிணி கிறிஷ இங்க இருக்க ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம்னு சொல்லி கிறிஷோட பர்த் சர்டிபிகேட்டை வாங்கியாந்து வச்சிருப்பாங்க. விஜயா பொருள்படுத்தாம விட்டுறாங்க. அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலோட அட்மிஷன் கார்டு மாதிரி ஒண்ணு கிடைக்குது. இது என்னது, ரொம்ப பழைய கார்டு மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கும் போல இருக்குல்ல. யாரோட கார்டு இது? இது என்ன கார்டு? இது எதுக்கு ரோஹிணியோட பேக்ல இருக்கு? ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட் கார்டு. எதுக்கா இதை வச்சிருக்கா? சரி, எதுக்கு அது வச்சிருப்பா அப்படின்னு விஜயா அதையும் கண்டுக்காம வச்சிடுறாங்க. பார்வதி விஜயாவை கூப்பிடுறாங்க. வா விஜயா, சீக்கிரம் கிளம்பணும்ல, எவ்வளவு நேரம் பண்ற அப்படின்னு பார்வதி கூப்பிட்டோன்ன விஜயா இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. பார்வதி சொல்றாங்க, இப்படியே அந்த இடத்துக்கு போனா நல்லாவா இருக்கும்? அது பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வர்ற இடம். ஒரு மேக்கப் கூட இல்லாம வர்றியே விஜயா, கொஞ்சம் அழகா போனா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி விஜயா பேசும்போது விஜயா சொல்றாங்க, இப்ப என்ன, ரோஹிணியோட பார்லருக்கு போனா இனி அப்படியே 20 வயசு பொண்ணு மாதிரி மாற்றி விட்டுருவா. உன்னையும் மாற்ற சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு பார்வதியும் விஜயாவும் ரோஹிணியோட பார்லருக்கு போகிறாங்க. ஆனால் ரோஹிணி அங்கே இல்லை. ரோஹிணி மனோஜோட ஷோரூமுக்கு வந்துடுறாங்க. விஜயா பார்லரில் போய் ரோஹிணி இல்லைன்னு சொன்னோன்னே ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ரோஹிணி, நீ பார்லர்லே இல்லையாமே? நானும் பார்வதி இங்கே வந்தோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு போகலாமேன்னு. ரோஹிணி ஃபோனை எடுத்தவொன்னே அப்படியே பதறாங்க. ஐயோ, இந்த ஆன்ட்டி எதுக்கு பார்லருக்கு போனாங்க? ஏன் ஆன்ட்டி அங்கெல்லாம் போகிறீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ ரோஹிணி, அவசரமாக கிளம்பி வந்தேன். இந்த பார்வதியால் தான் லேட் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் டச்சப் பண்ணி விடுறியா? மேக்கப் பண்ணணும். ஐயோ ஆன்ட்டி, நான் இங்கே ஷோரூமில் இருக்கேன். இங்கே முக்கியமான அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். அப்படியே விட்டுட்டு வர முடியாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. இருங்க ஆண்டி, நான் ஏதாவது செய்கிறேன். ரோஹிணி மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த ஆண்டி ரொம்ப நேரம் அந்த பார்லரில் இருக்கக்கூடாதே, எப்படியாவது கிளப்பி அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு நினச்சி அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி, இவங்க என்னோட மாமியார் தான், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு சீக்கிரமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே இருக்க பொண்ணுங்களும் விஜயாவுக்கும் பார்வதிக்கும் அழகாக மேக்கப்லாம் பண்ணி அனுப்பிடுறாங்க. விஜயா கிளம்பும்போது ஒரு பார்சல் வருது, கொரியர் ரோஹிணி பேரில் வருது. அங்கே இருக்க பொண்ணு கலெக்ட் பண்ணிட்டு, இது ரோஹிணிக்காக வந்திருக்க பார்சல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, இது ஏன் இங்கே வந்துச்சு? வீட்டுக்கு வர வேண்டியது தானே. சரி குடுமா, ரோஹிணி பேரில் தானே வந்திருக்கு. ஏன் மருமக தான் ரோஹிணி, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அவள் அங்கே வந்து வாங்கிக்கிடுவா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிளம்புறாங்க. அங்கே இருக்க பொண்ணும் ரோஹிணியோட மாமியார் தானே அப்படின்னு நம்பி அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. பார்வதி கேட்குறாங்க, என்ன இது பார்சலு? ரோஹிணி பேரில் வந்திருக்குது. சரி, பிரித்து பாரு உள்ளே என்ன இருக்குன்னு. அவளுக்கு ஏதாவது முக்கியமானதை வந்திருந்துச்சுன்னா அப்புறம் என் மேலே குவிக்க மாட்டாளா? அப்படின்னா உன் மருமக உன்னை நம்ப மாட்டாளாக்கும் அப்படின்னு பார்வதி கேட்டோன்னே விஜயா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கவரில் ஏதோ ஸ்கூல் பேர் தான் போட்டிருக்கு. என்ன விஜயா, ரோஹிணி இனிமே பெற்றுக்க போகிற பிள்ளைக்காக ஸ்கூலில் அட்மிஷன்லாம் வாங்க போகிறாளோ? சும்மா இரு, அவள் படித்தவ, எதை செஞ்சாலும் நல்லா தான் செய்வா அப்படின்னு விஜயா கவரை பிரித்து பார்க்குறாங்க. கிறிஷுக்காக ஸ்கூலில் அட்மிஷன் கிராண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிறிஷுக்கு அட்மிஷன் கிடச்சாச்சு. என்ன இது, யார் அந்த கிறிஷு? அது போக எதுக்கு ரோஹிணிக்கு இது வந்திருக்கு? இங்கே பாரு, அம்மான்ற இடத்துல கல்யாணின்ற பேர் இருக்கு. அப்போனா ரோஹிணிக்கு யாராவது தெரிஞ்சவங்களா இருந்திருப்பாங்க. ஆமாம், இந்த கிறிஷ் யாரு? இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தனே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. இப்போ தான் விஜயாவுக்கு ஞாபகம் வருது. ஆமாம், ரோஹிணியோட பேக்கில் கிறிஷ்னு ஒரு பையனோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சு. அது கூடவே ஒரு ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட் கார்டு பழசு அதுவும் இருந்துச்சு. என்ன விஜயா, என்னென்னமோ சொல்கிற? ரோஹிணிக்கு எதுக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்க போகிறா? அவள் என்ன பார்லருக்கு பர்த் சர்டிஃபிகேட்டா கேட்க போகிறா? ஐயோ பார்வதி, சும்மா இரு, எனக்கே மண்டக்கில் என்னமோ பண்ணுது. சும்மா இரு, வேகமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு போய் விஜயா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டையும்
ஸ்கூல்ல இருந்து வந்த அட்மிஷன் கார்டையும் எடுத்து பார்க்குறாங்க. ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஒரே பையனுக்கு தான். இது எதுக்கு ரோஹிணிக்காக வருது? என்ன விஷயம்? யார் இந்த கல்யாணி? எனக்கு தெரியாமல் என்னென்ன செய்கிறா இவ அப்படின்னு விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்வதி சொல்கிறாங்க, உனக்கு தெரியாமல் உன் மருமக ஒன்றுமே செய்ய மாட்டான்னு சொல்லுவ. இந்தோ யாரோ ஒரு பையனுக்கு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அட்மிஷன் கார்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா பார் அப்படின்னு சொல்லி பார்வதியை தூண்டி விடுறாங்க. விஜயாவுக்கு செம்ம ஆத்திரம் வருது. அதெல்லாம் என் மருமக எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வா. சரி வா, இது எந்த ஆஸ்பத்திரி, எங்கேருந்து வந்த கார்டுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கார்டை எடுத்துக்கிட்டு விஜயா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே இந்த கார்டை கொடுக்குறாங்க ரிசப்ஷனில். கார்டை வாங்கின உடனே இவங்க தான் கல்யாணி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. என்னம்மா உங்கள் கார்டு என்னம்மா ரொம்ப பழசாக இருக்குது, புது கார்டு போடணும். 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் வரீங்களா அப்படின்னு விஜயாவை பார்த்து கேட்குறாங்க. உங்கள் பேர் கல்யாணியா? விஜயா அமைதியாக இருக்காங்க. புது கார்டு போடணும். போடவா? அட்ரஸ்லாம் செக் பண்ணுறீங்களா அப்படின்னு அங்கே இருக்க ரிசப்ஷனில் இருக்கவங்க கேட்குறாங்க. விஜயாவும் சரி சரின்னு தலையாட்டுறாங்க. பாருமா, பழைய அட்ரஸில் இருக்கீங்களா இல்லை புது அட்ரஸ்க்கு மாறிட்டீங்களா? இல்லை, பழைய அட்ரஸில் தான் இருக்கும் அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. பழைய அட்ரஸ் கரெக்டு தானான்னு செக் பண்ணு அப்படின்னு அட்ரஸ்ஸு, வீட்டு நம்பரு, தெரு பேர், குமாரபாளையம் எல்லாமே சொல்கிறாங்க. ஆ ஆ கரெக்டு தான் அப்படின்னு விஜயா சொன்னோன்னே, சரி கொடுமா, உன் பேர் கல்யாணியா? ஆதார் கார்டு கொடு, என்ட்ரி அடிக்கணும்ல. அச்சச்சோ, நான் இப்போ ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். சரி கார்டை கொடுங்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு விஜயா அந்த பேஷண்ட் கார்டை வாங்கிக்கிட்டு நேராக குமாரபாளையம் கிளம்புறாங்க. ஏன் பார்வதி, இந்த ரோஹிணிக்கு குமாரபாளையத்தில் என்ன விஷயம் இருக்குது? அதோடு இந்த கிருஷ்ணன்ற பையனுக்காக எதுக்கு இவ்வளோ மெனக்கட்டு தெரிகிறா இவ? என்னதான் பியூட்டி பார்லருக்கு வர்ற கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னாலும் ஒரு அளவோடு இருக்கக்கூடாது. ஓவர் உதவியாக தான் இருக்குது. ஐயோ விஜயா, எனக்கு இதுக்குள்ளே எதுவும் வில்லங்க இருக்குமோன்னு பயமாக இருக்குது. எதுவும் பிரச்சனை வந்துட போகுது விஜயா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்த கார்டில் இருக்கிற கல்யாணின்றது யாருன்னு எனக்கு தெரியணும். நேராக குமாரபாளையம் போகலாம் அப்படின்னு விஜயாவும் பார்வதியும் குமாரபாளையம் கிளம்புறாங்க. இந்த அட்ரஸை கரெக்டாக விஜயா நோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ரோஹிணியோட அம்மா வீட்டுக்கே கரெக்டாக போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ரோஹிணியோட அம்மாவும் அந்த குட்டி பையனும் இருக்காங்க. ஏய், இந்த பாட்டி நான் பார்த்துருக்கனே, அந்த வீட்டில், அத்தை இருக்க வீட்டில், இல்லை அம்மா இருக்க வீட்டில் அப்படின்னு கிருஷ் வேற உளறான். ரோஹிணியோட அம்மா, டேய் சுமார் போய் விளையாடு போ அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. விஜயா ரோஹிணியோட அம்மாவை பார்த்தோன்னா பயங்கரமான அதிர்ச்சி. இந்த அம்மா எதுக்கு இங்கே இருக்கு? இது உங்கள் வீடா அப்படின்னு விஜயா அதட்டி கேட்குறாங்க. ரோஹிணியோட அம்மாவும் ஆமாம் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையே பதில் சொல்கிறாங்க. உங்களுக்கு ரோஹிணிக்கு என்ன சம்மந்தம்? ஆமாம், கல்யாணிங்கிறது யாரு அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அது எனக்கு அதெல்லாம் யாருன்னு தெரியாது, நீங்கள் எதுக்குமா இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னு ரோஹிணியோட அம்மா ஒரு பயத்தோடையே பேசுகிறாங்க. விஜயாவுக்கு புரிஞ்சு போயிடுது, இவங்க ஏதோ பொய் சொல்லி மழுப்புறாங்க. இவங்க மீனாவும் முத்துவும் தானே கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்படின்னா ரோஹிணிக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ரோஹிணி எதுக்கு இவங்களுக்காக உதவணும்? இந்த பையன் பேர் தான் கிருஷா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம் ஆமான்னு ரோஹிணியோட அம்மா தலையாட்டுறாங்க. இப்போ நீங்களே ஒழுங்கா உண்மையை சொல்லிடுறீங்களா இல்லை நான் சொல்ல வைக்கட்டுமா அப்படின்னு விஜயா மிரட்டுறாங்க. அந்த அம்மா இல்லைம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் கிளம்புங்க, எதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் பேசிக்கங்க அப்படின்னு ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ உண்மையை சொல்லலை, நான் போலீஸை வர சொல்லுவேன். இந்த கல்யாணிங்கிறது யார் எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கும் இந்த கல்யாணிக்கும் என் மருமக ரோஹிணிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு மிரட்டுறாங்க விஜயா. சொல்ல மாட்டேன்னு மறுத்தவங்க போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொன்ன உடனேயே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அழுகையோடு அந்த வீட்டு சோஃபாலே உட்காந்துடுறாங்க. என்ன பண்ணுறது, இனி என்ன பண்ணுறது? என்னையும் ஏமாற்றி என் மகனையும் ஏமாத்திருக்காளா இவ அப்படின்னு விஜயா தலையில் அடிச்சுக்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, என்ன விஜயா, கிணறு வெட்ட பூதங்கிழமனா மாதிரி எதையோ தேட போக இங்கே பாரு, ரோஹிணியோட கதை இவ்வளவு விஷயமா வருது. நீ தானே சொன்ன பார்வதி, நல்ல பொண்ணு எனக்கு மசாஜ் பண்ண வர்றான்னு. அவளும் ஏதோ மலேசியா அது இதுன்னு சொன்னான். நம்பி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனே, இப்படி ஏமாத்தி விட்டாளுகளே அப்படின்னு விஜயா கத்துறாங்க. வேற வழியே கிடையாது. கிருஷ்ணும் அவங்க பாட்டியும் சேர்த்து கூட்டிக்கிட்டு விஜயா வீட்டுக்கு வராங்க. விஜயா வீட்டுக்கு வந்த உடனே ரோஹிணிக்கு ஏதோ பதட்டமா இருக்கு. எதுக்காக ஆன்ட்டி நம்மளெல்லாம் அவசரமா வர சொன்னாங்க? பின்னாடியே ரோஹிணியோட அம்மாவும் கிருஷ்ணையும் பார்த்த உடனே ரோஹிணிக்கு அப்படியே வயிறெல்லாம் கலக்குது, தலையே சுத்துது. ஐயோ, இந்த ஆன்ட்டி எதையோ கண்டுபிடிச்சிருச்சோ, இனி என்ன போய் சொல்லி சமாளிக்க போறோம் அப்படின்னு ரோஹிணி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோஹிணி அவங்க அம்மாவையே பாக்குறாங்க. அவங்க அம்மா
பதட்டத்தோட இருக்கிறத பார்க்குறாங்க. விஜயா நேரா கிச்சனுக்கு போய், ஏய் மீனா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வா அப்படின்னு அதட்டுறாங்க. ரோஹிணி கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் கல்யாணி. ஐயோ ஏமா இப்படி பண்ணுன அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. அப்பட்டமா ரோஹிணி மாட்டுறாங்க விஜயா கிட்ட. ரோஹிணிய விஜயா கிளிகளின்னு கிளிக்கிறாங்க. ஏய் எவ்வளவு பொய்டி சொல்லியிருக்க, என்னென்ன பொய் சொல்லியிருக்க, அம்மா செத்து போச்சு, மலேசியால அப்பா இருக்காரு, என் அம்புட்டு பணக்காரரு, எல்லா சொத்தும் எனக்கு தான், என்ன சொல்லியிருக்கடி நீ? இப்படிலாம் பொய் சொல்ல முடியுது? என்னை பார்த்தா ஏமாளி மாதிரி தெரியுதாடி? நான் லூசாடி? எதுக்கடி என்னை இப்படி ஏமாத்தின? எங்கள் வீட்டு சொத்தெல்லாம் ஆட்டே போடுறதுக்கா? ஏன்டி ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு புள்ள இருக்கு, இதை சொல்லாமல் மறைச்சு கல்யாணம் பண்ணியிருக்க. என் பையன் கேட்டா எப்படி தாங்குவான்? பாவண்டி அவன். அவன் ஒரு வாயிலா பூச்சி. ஏதோ பணத்தாசை பிடிச்சி படிக்கணும் படிக்கணும் சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சு அலையிறேன். அவனுக்கு எப்படி நீ ஏமாத்தின? ஏன்டி இப்படி எங்களெல்லாம் ஏமாத்தின? மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கியே. உன்னை போய் நல்லவன்னு நினச்சி இந்த பூக்கற்றவெல்லாம் நான் திட்டிகிட்டு இருந்தேனே, அவளை விட மோசமா நீ என்னை ஏமாத்திருக்கியே அப்படின்னு விஜயா தலையிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அப்படி அழுகுறாங்க. மீனா முத்துவும் பார்க்குறாங்க. முத்து சொல்றாரு, எல்லாம் இவனோட தலையெழுத்து. நல்ல பொண்ணு மீனா, அவளை வேணான்னு சொல்லி மண்டபத்துலேருந்து ஓடி போனான்ல, அவனுக்கு கடவுளாக கொடுத்த தண்டனை இது. பார்லரமா ஏமாத்தணும்னு ஏமாத்திருக்காது, இவன் தலையெழுத்து ஏமாறணும்னு எழுதியிருக்கு. டேய் நீ வேற வயிற்றுச்சில கொட்டாதரா, போடா பேசாம. ஏற்கனவே கல்யாணம் ஆகி புள்ள பெத்தவ, அவளை கூட்டியாந்து கட்டி வச்சுக்கிட்டு, ஏன் விஜயா என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க? எங்களை எல்லாம் எப்படி பேச்சு பேசுன? ரோஹிணி மட்டும்தான் ஒசத்தின்னு இப்போ உன் தலையிலே மிளகா அரைச்சிட்டாங்களா? உன்னையவே முட்டாளாக்கி அழுக வச்சிட்டாங்களா? ஏமாந்து போனது நீ தான். இப்போ உன் மூஞ்சியை எங்கே வச்சுக்குவ அப்படின்னு அண்ணாமலையும் திட்டுறாரு. ரோஹிணி கிட்ட கேட்குறாரு, ஏமா நீயாவது உண்மை சொல்லக்கூடாது? ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னா உன்னோட முன்னாள் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணணுமா? இப்படி ஏமாத்திலாம் கட்டக்கூடாது. இனிமே மனோஜ் நீ என்ன சொன்னாலும் நம்புவானா? எதுலையுமே பொய் இருக்கும்னு யோசிக்க மாட்டேன். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அண்ணாமலையும் திட்டுறாரு. இப்படி போனால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.